இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களோட வசூல் டீட்டெயில் மட்டும் இல்ல, ஷேர் டீட்டெயில். சில படங்கள் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு, எதிர்பாராத படங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது என்னென்ன படம், என்னென்ன படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ இதை இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேமு. இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு சாங், வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற பாட்டு. இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமா விஜயம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், ஜிஎஸ் சேனல் தமிழ், குகன்ராஜ், ரபிக் ராஜா, அப்புறம் ராஜ்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 96,000 இன்னும் 4,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கு. அந்த 1 lakh ரீச் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துடும். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். F1 இந்த படத்தோட டே 18 இந்தியாவில் வந்து 1,58,00,000. இந்தியாவில் டோட்டலாக இது வரையும் 18 நாளில் 85 கோடியே 31 லட்சம். ஸோ டோட்டலாக $396 மில்லியன், 3,400 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 18 நாளில். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இந்த படத்தோட 11வது நாள் வசூல் இந்தியாவில் 2 கோடியே 5 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 532 மில்லியன், அதாவது 532.5 மில்லியன் US வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4,570 கோடி கிட்ட இந்தியன் கரன்சியை கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த படம் 91 கோடியே 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 11 நாளில். சூப்பர்மேன் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் 3 கோடியே 44 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 4 நாள்ல இந்த படம் 35 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 225 மில்லியன் US, 1930 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மெட்ரோ இண்டினோ அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் டே 11 இந்தியாவில் 1 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 35 லட்சம். இந்தியாவில் இந்த படம் இதுவரையும் 46 கோடியே 80 லட்சமோ 81 லட்சம், உலகம் முழுக்க 52 கோடியே 20 லட்சம். பட்ஜெட் 85 கோடி, 40 கோடி தியேட்டரிக்கல் ரைட் போயிருக்கு. 27 கோடி கிட்டே இந்த படத்துக்கு இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. இந்த 11 நாள்ல 70% ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு 1 கோடி 20 லட்சம் நேற்று திங்கட்கிழமை வசூல் பண்ணிருக்கு இந்தியா லெவல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் லாங் ரன் ஓடிச்சு அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த வசூலையும் அப்படியே பெரிய லெவலில் ட்ராப் ஆகாம அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா வெற்றியை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. அப்புறம் கஜோல் அவர்களோட திரைப்படம் டே 18 இந்தியாவில் வந்து 19 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். 48 கோடியே 37 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு 18 நாள்ல. 65 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 25 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 73% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 20 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படம். ஆனா இப்போவே இந்த படம் 20 லட்சம் கிட்ட தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் இந்த படம் 100% ரெக்கவரி வரத்துக்கு. அப்புறம் சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட 25வது நாள் வசூல் இந்தியாவில் 56 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம். 250 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடியே 85 லட்சம். இந்தியாவில் மட்டும் 193 கோடியே 63 லட்சம். ஷேரு இந்த படத்துக்கு 130 கோடிக்கு மேல, 133 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. 65 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். இப்பவே இந்த படம் 60 கோடிக்கு மேல பெரிய ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. 200%, அதாவது டபுள் மடங்கு இந்த படம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு சித்தாரே ஜமீன் பர். அப்புறம் மாலிக் இந்த படம் வந்து ஓப்பனிங் வீக்கெண்ட் படத்தோட வசூலை பார்க்கும்போது ஓகே சூப்பர் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ஷேர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இப்போதைக்கு இந்த படம் ஒரு மோசமான கலெக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முக்கியமான ரீசன் நேற்று திங்கட்கிழமை வசூல். ஸோ டே 4 இந்தியாவில் 1 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம். இதுவரையும் டோட்டலா 19 கோடியே 49 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 34 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 10 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 50 கோடி கிட்ட வசூல் வரணும். வருமா வராதான்னு நீங்களே கமெண்ட்ல போடுங்க. 30% தான் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஏன்னா 4 நாள் தானே ஆயிருக்கு. அப்புறம் தனுஷ் அவர்களோட குபேரா திரைப்படம் டே 25 ஆந்திரா தெலுங்கானால 56 லட்சம், உலகம் முழுக்க 62 லட்சம். 71 கோடியே 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 138 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட், 65 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 75 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு டெரிட்டரியை தவிர, அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இந்த படம் ஒரு லாஸை தான் சந்திச்சிருக்கு. அதை காம்பன்சேட் பண்ணி இதை ஒரு வெற்றி படமா தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வசூல் ரீதியா இது ஹோம் ரீஜியனா இருக்கக்கூடிய, ஹோம் டெரிட்டரியா இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் பிரேக் எவன் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டே வந்திருக்குங்கும் போது இது ஒரு வெற்றி படமா தான் கன்சிடர் பண்ண முடியும். 115% இது வந்து ரெக்கவர் வந்திருக்கு.
அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் திரைப்படத்தோட 18வது நாள் வசூல் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல நேத்து 18வது நாள் 5 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம். டோட்டலா 8 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 13 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 5.5 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்பவே 7.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் 131% வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டான படமா அமைஞ்சிருக்கு, ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு மார்கன் 18 நாள்ல. ஸோ அப்புறம் ஃபீனிக்ஸ் திரைப்படத்தோட Day 11 ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரெக்கவரி 100% எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், 30% 35% அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வாரம். இப்போ அப்படியே டோட்டலா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. ஸோ ஃபீனிக்ஸ் படத்தோட Day 11 தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். டோட்டலா இந்த படம் 2 கோடியே 87 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 6 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரொம்ப கம்மியா தான் போயிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம், 2 கோடி. இப்போதைக்கு 1 கோடியே 97 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 98% கிட்டத்தட்ட இந்த படம் இப்ப நான் பேசிட்டு இருக்க நேரத்துல மேபி 100% ரெக்கவரி வந்திருக்கலாம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா பிரேக் ஈவன் பண்ணிடுச்சுங்க. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். அப்புறம் ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற படம் Day 4 தமிழ்நாட்டில் 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம். டோட்டலா 63 லட்சம் தமிழ்நாட்டிலும், 69 லட்சம் உலகம் முழுக்க. 4 கோடி பட்ஜெட், 1 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போதைக்கு 38% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது 38 லட்சம் தான் இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு வசூல், நல்ல வசூல் தேவைப்படுது. ஆனா இப்போதைக்கு இந்த படம் 7 லட்சம் 8 லட்சத்துக்கு கீழே போயிடுச்சு. ஸோ வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். தேசிங்கு ராஜா 2 இந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் அப்புறம் ஷேர் டீடைல்ஸ் பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல 36 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம். இந்த படமே நேத்து வந்து ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. அதாவது மற்ற 3 நாள் ரொம்ப சுமாரான வசூல் வந்துச்சு, நேற்று அதோட ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல டோட்டலா 1 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 33 லட்சம். 7 கோடி பட்ஜெட், 3.5 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 74 லட்சம் தான் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 5-6 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்கு. 21% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு மோசமான கலெக்ஷன் தான் இந்த படம் இந்த 4 நாளுமே எடுத்திருக்கு. அப்புறம் பறந்து போ திரைப்படத்தோட Day 11 கலெக்ஷனும் ஷேர் டீடைல்ஸும் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 18 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 6 கோடியே 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க. 6 கோடி பட்ஜெட், 3 கோடி தியேட்டரிக்கல் ரேட்ஸ் போயிருக்கு. 3 கோடியே 71 லட்சம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. ஸோ 123% கிட்டே இந்த படம் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். ஸோ நல்ல சின்ன பட்ஜெட், நல்ல வியாபாரம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் வந்தது. அதே நேரத்தில் வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு 10-11 நாள்லயே. அதே மாதிரியே 3BHKவும் நல்ல வசூல் வந்திருக்கு. நேற்று Day 11 தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம். 9 கோடியே 41 லட்சம் தமிழ்நாட்டிலே, உலகம் முழுக்க 14 கோடியே 13 லட்சம். 15 கோடி பட்ஜெட், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7.5 கோடிக்கு போயிருக்கு. 7 கோடியே 85 லட்சம் ஷேர் வந்து 11வது நாள் இந்த படம் வந்து பிரேக் இவன் பண்ணுது. 104% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ வசூல் ரீதியா 3BHK ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல எந்த படங்கள்லாம் நீங்க ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க, உங்களுக்கு எந்த படம் பெட்டரா இருந்தது, எந்த படம் ரொம்ப ஒஸ்டா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 14 இயர்ஸ் ஆஃப் தெய்வ திருமகள், ஒரு மாதிரி இந்த படத்தை பார்த்து அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் முடிக்கும் போது கண்டிப்பா நம்ம கண்ணில் இருந்து நம்மள அறியாம கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங், அப்படிப்பட்ட ஒரு மியூசிக், அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே, இதெல்லாம் வேற லெவல். அப்படி இருக்கும். விக்ரம் என்ன நடிச்சிருப்பாரு நம்ம சியான் விக்ரம். ஸோ தெய்வ திருமகள் 2011ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. கிரிட்டிக்கலி பயங்கரமா அக்ளைமான படம். ஸோ தமிழ்நாட்டுல 28 கோடியே 50 லட்சம், இந்தியாவில மொத்தமா இந்த படம் 34 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 5 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலா 40 கோடி கிட்ட இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 21 கோடி பட்ஜெட், 22 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.